தமிழகம் மற்றும் புதுவையில் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை துறைப்பாக்கம், பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பரபரப்பான மெரினா சாலையில் காரை இப்படி தாறுமாறாக ஓட்டி போக்கு காட்டிய இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கார் ஒன்று மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சென்றது. அப்போது அந்த காரை தடுத்து நிறுத்த முயன்ற காவலர் மீது மோதும் வகையில் அந்த கார் சென்ற காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அப்போது அந்த கார் நிற்காமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக மயிலாப்பூரைச் சேர்ந்த 25 வயதான அபிஷேக் என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது காரில் இருந்த அபிஷேக், அவரது மனைவி நந்தினி மற்றும் அவர்களது நண்பர் ஆகியோர் ஐடி நிறுவன ஊழியர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அபிஷேக் மற்றும் மனைவி நந்தினியிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் காவல் நிலைய பிணையில் அபிஷேக் விடுவிக்கப்பட்டார். சென்னையில் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் மெட்ரோ குடிநீர் லாரிகளை இயக்க சென்னை காவல்துறை தடை விதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெரம்பூர் அருகே சில நாட்களுக்கு முன்பு தாயுடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற சிறுமி தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நகருக்குள் கனரக வாகனங்கள் நுழைய காவல்துறை தடை விதித்தது. கனரக வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வரும் போலீசார் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் நகருக்குள் நுழைந்த 217 கனரக வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மற்ற கனரக வாகனங்களைப் போல பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை 7 மணிக்கு முன்னதாக தண்ணீரை விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது.